சிறகடி காசை அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா மனோஜ் வந்து ரொம்பவே கடன் வாங்கி பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய தப்பு செஞ்சிருப்பாரு. ஆனால் எந்த தப்புமே செய்யாத மாதிரி பிரியாணி வாங்கி நிம்மதியாக சாப்பிட்டுட்டு இருப்பாரு. ஆனால் இன்னும் சைடு முத்து மீனா பார்த்திங்க அப்படின்னா கடுமையாக உழைச்சி பணத்தை ரெடி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க போட்டிருந்த தாலி செயினை கூட விற்று பார்த்திங்க அப்படின்னா அதிலெல்லாம் பணத்தை ரெடி பண்ணி எப்படியோ 9 லட்ச ரூபாய் கிட்ட சேர்த்துருவாங்க. அதுக்கப்புறம் ரவி ஸ்ருதியும் அவங்களால முடிஞ்ச 1 லட்ச ரூபாய் கொடுத்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ இந்த 10 லட்ச ரூபாயை பார்த்திங்க அப்படின்னா மீனா முத்து 2 பேரும் சேர்ந்து போய் அந்த ஃபினான்ஷியர் கிட்ட கொடுத்துட்டு வருவாங்க. ஏன்னா இவ்வளோ சீக்கிரம் இந்த பணத்தை ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் வாங்கிப்பாங்க. பணம் கொடுக்கும் போதே அதை ஃபோட்டோ வந்து எடுத்துப்பாங்க. மீனா ஃபோட்டோ எடுத்தது மட்டும் இல்லாமல் அதை வந்து கரெக்டாக வந்து நாங்கள் இவ்வளோ தான் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்திரத்தில் எழுதி சைனும் வாங்கிப்பாங்க. இவ்வளோ வேலையும் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா சீக்கிரமாக அந்த பணத்தை எப்படியோ நம்ம கட்டிடணும் அப்படிங்கிற எண்ணத்தில் ஓடிட்டு இருக்க இவங்களை அழிக்கிறதுக்காக சிந்தாமணி வந்து வராங்க. சிந்தாமணி இவங்க 2 பேரும் ஃபினான்ஸ் ஆஃபீஸர் வந்து போகிறத பார்த்துட்டு அவங்க கிட்ட போய் எதுக்காக இவங்க வந்துட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஃபினான்ஸ் ஆஃபீஸர் கிட்ட சிந்தாமணி கேட்குறாங்க. அவங்க வந்து 10 லட்ச ரூபா அசலை கட்டிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அவ்வளோ சீக்கிரம் அவங்க கட்டி முடிச்சிருவாங்களா? நான் அவங்கள 2 பேரும் நிம்மதியாகவே வாழ விட மாட்டேன், அவங்க 2 பேரும் ரோட்டுக்கு வர வைக்கிறேன், அந்த வீட்டில் அவங்க நிம்மதியாகவே வாழ முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து சிந்தாமணி ஒரு பிளானை கொடுக்குறாங்க. அவங்க வந்து பணத்தை கட்டி முடிக்க முடியாது, அதுக்குள்ளே உங்களுக்கு பிரச்சனை கொடுத்துட்டே இருக்கணும். மனோஜ் அந்த பத்திரத்தில் அவங்க அப்பா கையெழுத்து போட்டு ஃப்ராடு பண்ணால அதுக்கு வந்து நீங்கள் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி வந்து ஐடியா கொடுக்குறாங்க. இதை கேட்டு அந்த ஃபினான்ஷியர் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. போலீஸ் வந்து மனோஜ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போய் ஜெயிலில் வைக்கிறாங்க. இதுக்கப்புறம் மனோஜ் எப்படி வீட்டில் எல்லாரும் காப்பாற்ற போகிறாங்க, என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்கள்.